வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். இன்றைக்கி பார்த்தா தக்காளி ரசம் எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன். தக்காளி பழத்தை எடுத்து 4 எண்ணம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ வீட்டுக்கு தேவையான அளவு அந்த அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புளி அது கூட போட்டுக்கோங்க. ரெண்டையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளியும் புளியும் ரெண்டையும் வேக வச்சு எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது சீரகம், மிளகு, மல்லி, பெருங்காயத்தூள், கடலைப்பருப்பு, வெந்தயம். முக்கியமாக பொருள் இதுக்கு வெந்தயம், கடலைப்பருப்பு போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து வரமிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அம்மிக்கல்லில் வேணாலும் பொடி செஞ்சுக்கலாம், இல்லைனா உங்கள் வீட்டில் இருந்தால் மிக்ஸி ஏதோ ஒன்று வரும். இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. பொடி செஞ்சு வச்சுட்டு அது கூட பச்சை மிளகா, தாளிப்புக்கு பச்சை மிளகா, கருகாப்பில், வரமிளகா. அது கூட வரமிளகா, பச்சை மிளகா, கருகாப்பில், 2 வெங்காயம் இந்த மாதிரி போட்டு எடுத்து தாளிக்கணும். தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோன்னையும் இந்த எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா, கருவேப்பில், வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிருங்க. தாளிச்சிட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்தது நல்லா வணக்கி விட்டுருங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இதில் வேணாலும் போட்டுக்கலாம், நீங்கள் இல்லைன்னா அந்த கரைச்சி வச்சிருக்கல வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை கலந்து வச்சதை இந்த தக்காளியும் புளியும் கரைசல் இருக்குதுல்ல அதை ஊற்றிடலாம். ஊற்றி உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த பொடி வச்சுருக்கிறோம்ல, அரைச்சி வச்ச பொடியும் பார்த்திங்கன்னா, அரைச்சி வச்சது எல்லாமே சேர்ந்த பொடி. இதுக்கு முக்கியமாக தேவையான கடலைப்பருப்பும் வெந்தயமும் நீங்கள் வறுத்துடணும். எல்லாம் சேர்த்து வறுத்து தான் போடணும், ஞாபகமாக செஞ்சுக்கோங்க. வறுத்து இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் கடைசியில் இதுக்கு வெல்லம், முக்கியமாக வெல்லம் போடணும். பார்த்திங்கன்னா வெல்லம் கொஞ்சம் போட்டு இது பண்ணிடலாம், கடைஞ்சிக்கலாம். நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள். சாப்பாட்டில் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். சரி, இந்த சேனல் ரசம் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி வச்சு பாருங்கள். வச்சு பார்த்து சாப்பிட்டு போட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.